வணக்கம் வணக்கம் வணக்கம். இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் எக் குழம்பு செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதும் எக் குழம்பு செஞ்சிங்கன்னா மசாலாலாம் போட்டுட்டு நல்லா பொறப்பாக நம்ம வீட்டில் செய்வோம். ஆனால் இந்த எக் குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் முட்டை குழம்பு நான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மசாலா போட்டு முட்டை குழம்பு. இது பால் மசாலாலாம் போட்டு பால் ஊற்றி பால் முட்டை குழம்பு நான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது செம்மையாக இருக்கும். அதுக்கு உண்டான தேவையான பொருட்களை நான் ரெடி பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு, கேரட், சிறிய பச்சை மிளகாய், அதோட ஹாட் சில்லி ஒரு 6, 10 முட்டையை அவிச்சிட்டு அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையை அவிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலையில் நான் ஏற்கனவே கூட நான் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். அதனால் முட்டையை அவிச்சிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டைமை சேவ் பண்ணுவோம். 2 தக்காளி பழம் இந்த மாதிரி நான் வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இதில் நான் வெட்டி வச்சேன்ல, அதிலிருந்து கொஞ்சம் வெங்காயமும் பூண்டு அப்புறம் இஞ்சி தனியாக வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் பிளெண்டர் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். 6 டேபிள் ஸ்பூன் இறைச்சி மசாலா தூள். இது மசாலா தூள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 6 டேபிள் ஸ்பூன் இறைச்சி மசாலா தூள். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி மல்லித்தூள், அப்புறம் சீரகம் 1 ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றதெல்லாம் டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே இது 3 ஸ்பூன். மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 டேபிள் ஸ்பூன் மசாலா பொடி, அதாவது இறைச்சி மசாலா பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள். இந்த குழம்பின் அதாவது முட்டை குழம்பின் மசாலா பொடி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க். இப்போ நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தை நான் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அதிகமாக நீர் சேர்த்து நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கணும்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்து அரைக்கும் பொழுது அதில் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் திக்காக கறி வைக்கல, குழம்பு வைக்கல. ஏன்னா இதை பக்கத்து வீட்டுக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன். ஆன்ட்டிக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அவங்க சப்பாத்திக்கு இந்த குழம்பு வச்சு தொட்டு சாப்பிட போகிறாங்களாம். அதனால் கொஞ்சம் திக்காக இல்லாமல் நார்மலாக வச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் அதே போல் நான் சமைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு, நம்ம சமைக்கலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது சிறிதளவு கடுகு தாளிப்பு. இது நல்லா வெடித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு தாளிப்பு நல்லா வெடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பூண்டு, வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா உப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்க்கும் பொழுது இது நல்லா வதங்கி வரும். நல்லா வதங்கி வந்தால் தான் இந்த குழம்பு நல்லா ருசியாக சுவையாக இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான், ருசியாக இருக்கும். ஓகே, இது நல்லா பொரிஞ்சு நிறம் மாதிரி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்து வச்சு இந்த மசாலா தூளை நான் இதில் போய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயோடு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அந்த மசாலா பவுடரோட வாசம், அதாவது மசாலா வாசம் இதில் இருக்காது. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டால் அதுக்காக தான். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா அரைச்சி வச்சு வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிறிதளவு நீர் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் இது நல்லா கலந்து விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக உருவி வச்சு 3 கொத்து கறிவேப்பிலை நான் இப்போ சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்புக்கு நல்ல மணமாக இருக்கும் கறிவேப்பிலை போட்டால். கறிவேப்பிலை இல்லைன்னா நீங்கள் மல்லி இலை கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது அடுத்ததாங்க அதோட கூட உருளைக்கிழங்கையும் நான் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொதித்து வரும் பொழுது அதோடு சேர்த்து இந்த உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடும். அதுக்காக தான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே நம்ம போட்டுக்கலாம். இதோடு கூட வெட்டி வைத்த கேரட் இதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும். அச்சோ, ஒன்று சொல்ல மறந்துட்டேன், தக்காளி பழத்தையும் இதோடு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல சுவையை கொடுக்கும். அதனால தான் 2 பெரிய தக்காளி பழம் நான் வெட்டி இதில் சேர்க்குறேன், இந்த குழம்புல சேர்க்குறேன். ஓகே, இந்த குழம்பு நல்லா கொதிச்சுட்டு அதில் போட்ட உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நான் வெட்டி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். அதோடு கூட அவிச்சு வச்சு முட்டையும் நான் சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று நான் சேர்த்துக்க போகிறேன், இல்லைன்னா நல்லா தெரிக்கும் மேலுக்கு. அதனால் ஒன்று சேர்த்துக்க போகிறேன்.
இந்த முட்டை ஏற்கனவே வெந்த முட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். மில்க் ஃப்ரெஷ் மில்க்கு. உங்கள் வீட்டில் வந்து நார்மல் பால் பேக்கெட்டில் நீங்கள் வாங்கினாலும் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு. இந்த முட்டை குழம்பு நீங்கள் எப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு மெதுவாக கொஞ்சமாக கொதிக்குது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே போதுமானதாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் அருமையாக இருக்கும். இந்த மசாலா மில்கி குழம்பு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீட்டுக்கு அக்கா வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க, கரண்டியில் பிடிச்சி எடுத்து காட்டுறாங்க அழகாக. ஸோ இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறதுங்களா இருந்தால், இந்த வீடியோ நீங்கள் புதியவர்களாக பார்க்குறவங்களா இருந்தால் வளருது பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறந்துடாமல் என்னோடய சேனலை வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.